Hello dear brothers and sisters. So welcome to பொது அறிவு சரியா பொது தமிழ் கிடையாது. பொது தமிழ் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய இன்னொரு சேனல் பாருங்கள் சரியா. இது பொது அறிவு சரியா. பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். நம்ம என்னென்ன வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஒரு சேனலில் பொது அறிவுக்கான தனியாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம அலோகேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு சேனலாக நம்முடைய பழைய சேனல் இது ஓகேவா. இந்த ஒரு சேனல்லாம் பொதுறிவு சம்மந்தப்பட்ட நீங்கள் குரூப் 1 இருந்தாலும் சரி குரூப் 2 குரூப் 4 எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி பொதுறிவு சம்மந்தப்பட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் சம்மந்தப்பட்டு அதாவது ஜிகே சம்மந்தப்பட்டு ஜிஎஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. மற்றபடி பொது தமிழ் பார்க்கணுமா ஓகேவா, அந்த நம்மளுடைய இன்னொரு சேனல் பிரபாகரன் அகாடமி மட்டும் இருக்கும், அந்த ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பிரபாகரன் ஐஏஎஸ் அகாடமின்றக்கூடிய இந்த ஒரு சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சரியா. இந்த ஒரு ஆனால் நம்ம ஜெனரல் ஸ்டடீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போன வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அதில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் சயின்ஸை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம்ப்பா. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு சேனல் பொது தமிழர் கூடிய அந்த ஒரு சேனல்லே ஜெனரல் ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இது பொது அறிவுக்கான தனியாக செப்பரேட்டாக ஒதுக்குனதுனால அதே வீடியோஸ் அதே டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவோ இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் பண்ணுவேன், ரீபப்ளிஷ் பண்ணுவேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் இதை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த அடிப்படையில் நம்முடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்ததுக்கப்புறம் நம்முடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகு 3 சரியா. நம்முடைய பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் அழகு 3 யூனிட் நம்பர் 3ன்றது என்னது, இந்திய வரலாறும் பண்பாடும் சொல்லக்கூடிய அது ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது இருக்கும் இல்லையா. அதனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. டிஎன்பிஎஸ்சி இந்த ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான பொது அறிவு கிளாஸ் சரியா. சிந்து சமவெளி நாகரிகம் இந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தோன்னா நம்ம 2 கிளாஸாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா பார்ட் 1 வீடியோ இது சரியா. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகேவா, பார்த்துடலாமா ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷமா ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்கான வீடியோன்றது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் ஐஏஎஸ் அகாடமி சொல்லக்கூடிய இந்த ஒரு சேனல் பொது அறிவுக்கானது ஓகேவா. அதே தமிழ் பொது தமிழ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்முடைய இன்னொரு சேனல் பிரபாகரன் அகாடமி மட்டும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. பொது அறிவு பொது தமிழ் இதை நீங்கள் ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அப்படின்றதால 2 சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி இது எனக்கு ட்ராபேக் தான், ஒரே சேனலாக தான் நிறைய எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பீங்க, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஓகேவா, அதெல்லாம் ஃபைன் தான். ஆனால் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் தோணும். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமானதோட பசங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சேனலை அவங்க ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்றதுனால தான் இது மாதிரி நான் பிரித்து கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. அதே போல் பொது அறிவோ பொது தமிழோ நான் ஜஸ்ட் எம்சிக்யூஸ் வந்து பார்த்தோன்னா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் போட்ட மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு கழகம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. ஓகேவா. இதில் எந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லை 3 சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களா அது அப் டு யூ, உங்களுடைய விருப்பம் ஓகேவா. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்கெட் அபவுட் இட். ஒரே நிமிஷம் ஓகேவா. அது பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற இந்த ஒரு டாபிக்கு உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்லையும் இருக்கும் ஓகேவா. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நீங்கள் தனித்தனியாக போய் தேட வேண்டாம், எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சிந்து சமவெளி நாகரிகம்னா நீங்கள் எதை படிக்கணும் எதை படித்தா மட்டும் போதும் அப்படின்றத அழகாக நோட்ஸ் ஃபார்மில் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதை கவனிச்சுக்கோங்க, என்ன உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணுமோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா. சரியா. அந்த பிடிஎஃப் வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்க பிரச்சனை கிடையாது, நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணி விட்டுருவேன் சரியா. அதை பார்த்துக்கோங்க. அந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் நம்ம பழசு இதை ஃபாலோ பண்ணதை அதை விட்டுருங்க ஓகேவா. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் மொத்தம் 2 பார்ட் பார்ப்போம், இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துருவோமா ஓகேவா. சிந்து சமவெளி நாகரிகம் சிவிலைசேஷன் ஓகேவா. இன்னைக்கு நாம இந்த அளவு வந்து பார்த்தோன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கும், இந்த அளவு மக்கள் நம்ம வாழ்கிறோம் ஓகேவா. ஒரு சுகாதாரத்தோட ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டோட ஒரு டவுன் பிளானிங் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஸ் இருக்கும், நிறைய கிராமங்கள் இருக்கும், நகரங்கள் இருக்கும், நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நாட்டில் நிறைய கிராமங்கள் என்ன சொல்லுது பேரூராட்சிகள், நகரங்கள் என்ன சொல்லுது மாநகரங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. எல்லாமே வெல் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு என்ன சொல்லுது ஒரு சிவிலைசேஷனோட நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது ப்ரெசென்ட்ல ஓகேவா. இது ப்ரெசென்ட்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7000 8000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க, அந்த டைமில் சிவிலைசேஷன் இருந்துச்சா ஓகேவா, என்னென்ன சிவிலைசேஷன்லாம் இருந்துச்சு, அதனுடைய பீரியட் எப்போ என்னென்ன காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க ஓகேவா. அப்போ அந்த சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த அளவு அட்வான்ஸ்டாக இருக்கும்.
அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட என்ன டெக்னாலஜி இருந்திருக்கும், அவங்க எந்த அளவு அட்வான்ஸ்டாக இருந்திருப்பாங்க, ஓகேவா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ன்றது எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய சிவிலைசேஷன்றது மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் படிக்கணும் இல்லையா. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த சிவிலைசேஷன் டாப்பிக்கே, ஓகேவா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட், குறிப்பாக இந்தியாவை சார்ந்து நம்ம படிக்கிறதுனால இங்கிருந்த நம்மளுடைய சிவிலைசேஷனான சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் சிவிலைசேஷன் இல்லை ஹராப்பா நாகரிகம் எல்லாமே ஒன்று தான். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரியா, ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாமே இம்பார்ட்டண்டான டாபிக் தான், பாயிண்ட்ஸ் தான். எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனிச்சுக்கோங்க, அதை அழகாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது எல்லாமே நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லக்கூடிய ஹரப்பா நாகரிகத்தினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகேவா. பார்த்துருவோமா? ஓகே, நல்லா பாருங்க. இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் ஹரப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், ஓகேவா. அதே போல் இந்தியாவில் ஒரு நகர நாகரிகம் தோன்றுச்சு, முதல்ல தோன்றுச்சு, முதல்ல வந்து பார்த்தோன்னா அடையாளப்படுத்தினாங்க அப்படின்னா அது ஹரப்பா நாகரிகம் தான், ஓகேவா. ஹரப்பா நாகரிகம், ஏன்னா அதை பற்றி தான் நம்ம இப்போ கிளாஸில் பார்த்துட்டு இருக்கோம், சரியா. ஸோ ஹரப்பான்ற பகுதியில் தான் முதல்ல எக்ஸ்கவேஷன் அகழாய்வுன்றது செஞ்சு, ஓகே, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பழங்கால ஒரு நாகரிகம்ன்றது இருந்திருக்குது, ஓகே, பழங்கால ஒரு நாகரிகம் என்றது இருந்திருக்கின்றது. இந்த நகரத்தை வந்து அகழாய்வு செய்யும்போது, இந்த பகுதி அகழாய்வு செய்யும்போது தான் என்னது கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இந்த நாகரிகத்துக்கே ஹரப்பா நாகரிகம்ன்ற பேர் இருந்துச்சு, ஓகேவா. இந்த ஹரப்பா நாகரிகம், ஓகே, இந்த ஹரப்பால மட்டும்தான் இருந்துச்சா? கிடையாது. இந்த ஹரப்பான்ற இடம், அடுத்து மொஹஞ்சதாரோ, லோத்தல், ஓகேவா, தோலவீரா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த ஹரப்பா காலகட்டத்தை சார்ந்த நிறைய, அந்த நாகரிகத்தை சேர்ந்த நிறைய இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க, ஓகேவா. அப்போ இந்த மொத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நாகரிகமும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி பகுதியில் நிறைய நகரங்கள் பகுதியில், கிராமங்கள் பகுதியில் இந்த ஒரு நகர நாகரிகமே பறந்து இருந்தது, ஓகேவா. நிறைய இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க, ஓகேவா. அதனால தான் இதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற பேரும் ஹரப்பா நாகரிகம்ன்ற பேரும் இருந்துச்சு, புரியுதா. ரெண்டுமே ஒரே நாகரிகத்தை தான் குறிக்கும், ஓகேவா. இது அகழாய்வு செஞ்சு அந்த முதல் பகுதியை வச்சு அந்த நாகரிக பேரை செஞ்சாங்க. அதே தான் சிந்து சமவெளி, சிந்து நதி அதனுடைய சமவெளி பகுதியில் இந்த நாகரிக பகுதிகள்லாம் இருந்ததுனால இதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம்ன்ற இன்னொரு பேரும் இருக்குது. புரிஞ்சுட்டீங்க இல்லையா? ஓகே, இப்போ ஹரப்பா நாகரிகத்தை பற்றி நம்ம 1 by 1 டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பார்த்துருமா. ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹரப்பா நாகரிகம் தோன்றுச்சு இல்லையா, இதனுடைய காலகட்டம், ஹரப்பா நாகரிகத்துடைய காலகட்டம், எந்த காலகட்டத்தை இந்த ஒரு நாகரிகம் சார்ந்தது, ஓகேவா. அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், ஓகேவா. கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நாகரிகங்கள்லாம் வந்து தோன்றுச்சு. அதில் முக்கியமான நம்ம பார்க்கக்கூடிய நாகரிகங்கள்லாம் ஒரு 4 நாகரிகங்கள் ரொம்ப 4 சிவிலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று மெசபடோமியா, என்னது மெசபடோமியா நாகரிகம் சொல்லுவோம். அடுத்து நம்மளுடைய ஹரப்பா நாகரிகம், ஓகேவா. நாகரிகம் அப்படின்றது பார்த்து மெசபடோமியா, ஹரப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம், ஓகேவா, எகிப்து நாகரிகம். அடுத்து கடைசியாக தோன்ற நாகரிகம் சீன நாகரிகம், ஓகேவா. இந்த 4 நாகரிகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழங்காலத்தை பொறுத்த வரைக்கும், ஓகேவா. அதில் நம்மளுடைய நாகரிகத்தை பற்றி நம்ம படிக்கிறோம், ஏன்னா அது நம்மளுக்கு முக்கியம், ஓகேவா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அதான் நம்மளுக்கு ஒரு முக்கியம், அதை நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா. இப்போது இந்த ஹரப்பா நாகரிகம், நம்முடைய இந்த ஹரப்பா இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹரப்பா நாகரிகம் அதனுடைய காலகட்டம், அது எப்படி பிரிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம், ஓகேவா. ஹரப்பா நாகரிகம் காலகட்டத்தை அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹரப்பா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்புன்றது மக்கள் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து நிறைய கிராமங்கள் உருவாகி இருந்திருக்கும், அதில் நகரங்கள்ன்றது உருவாகி இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைம் சுச்சுவேஷன்றது ஒரு என்ன சொல்லுவது, ஒரு ப்ரைம் பீரியட்ன்றது வந்திருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நாகரிகம் பயங்கரமாக வளர்ந்துருந்துச்சு அப்படிலாம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அது அழிவையும் சந்திச்சிருக்கும். நம்ம படிக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஒரு எம்பையராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு காலமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேர சோழ பாண்டியர்களே எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வளர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய உச்ச காலம்னு ஒன்று இருந்திருக்கும், கண்டிப்பாக டிக்ளைன்றது இருந்திருக்கும், அதனுடைய வீழ்ச்சின்றது இருந்திருக்கும். அதே போல தான் இந்த நாகரிகத்தினுடைய காலத்தையும் அந்த மாதிரி பிரிக்கிறோம். ஒன்று தொடக்க கால ஹரப்பா காலம். இது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 3300 2600 இந்த காலகட்டத்து இடையில தொடக்க கால ஹரப்பா நாகரிகத்துடைய காலகட்டம், ஓகேவா. இந்த பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின்னு படிக்கிறோம் இல்லையா, அது சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்க, ஓகேவா. இந்த இடம் பார்த்துக்குவோம், ஓகேவா. இது நல்லா பாருங்க. இப்போ 3300 பார்க்குறோம் இல்லையா, இந்த 3300 ஓகேவா 1900 வரைக்கும்,
1900 வரைக்கும். இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தை சேர்ந்தது தான் இந்த ஹரப்பா நாகரிகம். அதுக்கடுத்து இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து 1900, 1800, 1000, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு சங்க காலம், 3ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிபின்னு படிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த பாயிண்ட்லேருந்து பாசிட்டிவ் வந்திருக்குது. இங்கேருந்து வந்தது தான் இந்த 2000வது வருஷம். ஓகேவா, இது வந்து தான் இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். ஓகேவா, 26, 27 சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். புரிஞ்சதா? ஸோ இதுதான் இங்கே பாருங்க, பொது ஆண்டுக்கு இது பொது ஆண்டு, இது பொது ஆண்டுக்கு முன்னுன்னு சொல்லுவோம், இது பொது ஆண்டு இல்லை பொது ஆண்டுக்கு பின்னுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்துடைய தொடக்க காலமாக பொது ஆண்டுக்கு முன் 3300 சிம்பிளாக போனேன். அவ்வளோ பெரிய ஸ்டோரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக என்ன அப்போ பொது ஆண்டுக்கு முன் ஹரப்பாவா, ஓகே சரி, தொடக்க கால ஹரப்பாவா, பொது ஆண்டுக்கு முன் 3300 1900 அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு போய் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். ஓகேவா, அந்த ஆண்டுகளை எப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அடுத்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம். ஹரப்பா காலகட்டத்திலேயே உச்சபட்ச ஒரு உச்சநிலை, ஒரு சிறந்த ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்கு அடுத்து பாருங்களேன், 2600 1900 வருஷம் வரைக்கும் ஹரப்பா நாகரிகம் ரொம்ப சிறந்த ஒரு நாகரிகமாக ஒரு காலகட்டமாக இவங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா, அடுத்து பிந்தைய ஹரப்பா இல்லை பிற்கால ஹரப்பா அதனுடைய வீழ்ச்சின்றது ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லையா. ஓகேவா, கண்டிப்பாக அது டிக்ளைனை நோக்கியும் போயிருக்கும். வீழ்ச்சின்றது மக்களுடைய அந்த ஒரு நாகரிகமே அழிவை நோக்கியும் போயிருக்கும். அதுதான் பொது ஆண்டுக்கு முன் 1900 1700 அடுத்த 200 ஆண்டுகளில், இந்த 200 ஆண்டுகளில் இந்த ஹரப்பா நாகரிகமே இல்லாமல் போயிடுச்சு. சரியா, இதுதான் இதனுடைய காலகட்டம். சரியா, ஓகேவா. இப்போ இந்த ஹரப்பா நாகரிகம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகம் தோன்றத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு பகுதியில், இந்த நாகரிகம் வளர்ந்த இந்த ஒரு பகுதியில் பெரிய அளவில் நாகரிகம் வளர்றதுக்கு முன்னாடியே மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா, மக்கள் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க, பொது ஆண்டுக்கு முன் 3300 பார்க்குறோம் இல்லையா, இதுக்கும் முன்னாடி பொது ஆண்டுக்கு முன் 7000. ஓகேவா, இந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. எந்த பகுதியில்? மெஹர்கர்னு சொல்லக்கூடிய பகுதியில். ஓகேவா, இந்த பொது ஆண்டுக்கு முன் 7000 அப்படின்றது புதிய கற்காலத்தை சார்ந்தது. ஓகேவா, புதிய கற்காலத்தை சார்ந்தது. கற்காலத்தை நம்ம 3ஆக பிரிப்போம் இல்லையா, அதில் புதிய கற்காலத்தை சார்ந்தது. இந்த புதிய கற்காலத்துக்கு அப்புறம் தான் இரும்பு காலகட்டம்னு வரும். ஓகேவா, இரும்பு காலகட்டம்னு வரும். ஓகேவா, இரும்பு காலகட்டம் இதுக்கு அடுத்து தான் தோன்றி இருக்கும். சரியா, அப்போது புதிய கற்காலத்தை சேர்ந்தவங்க இந்த மெஹர்கர் பகுதியில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த ஒரு காலகட்டத்திலே மக்கள் வேளாண்மைன்றது செஞ்சுருக்காங்க, கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் செஞ்சுட்டு வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட பல என்ன சொல்கிறது சில ஆயிரங்கள், இது பொது ஆண்டு முன் 7000, அதுக்கப்புறம் 6000 வந்திருக்கும், 5000 வந்திருக்கும், 4000 வந்திருக்கும், 3000 வந்திருக்கும். ஓகேவா, அந்த 3300 இந்த ஒரு காலகட்டத்திலாம் ஹரப்பா நாகரிகமே தோன்றியிருக்கு பெரிய அளவில். ஓகேவா, அப்போ அதுக்கு முன்னாடியே மக்கள் வாழ்ந்து வேளாண்மை கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் செஞ்ச ஒரு இடம் அப்படின்னா மெஹர்கர். இந்த மெஹர்கர் பகுதி புதிய காலகட்டத்தை சார்ந்தது. புதிய காலகட்டம் பார்க்கும்போது குறிப்பாக அது எந்த ஆண்டு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 7000வது காலகட்டத்தை சார்ந்தது. ஓகேவா, ஸோ எப்படி படிச்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபைன். இப்போ இதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் படிக்கிறோம் இல்லையா. ஓகே, இப்போ இந்த ஹரப்பா நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படி சார் தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? இதை பற்றி நம்ம எப்படி படிக்க ஆரம்பித்தோம்? இது இருந்ததுன்னு சொல்லிட்டு யார் கண்டுபிடிச்சா? ஓகேவா, இப்படிலாம் வந்து பல கேள்விகள் வரும் இல்லையா. சிம்பிள், இங்கே பாருங்கள், லாகூர் டு முல்தான் ரயில் பாதை அமைக்கிறாங்க. எப்போ? பிரிட்டிஷ் இந்திய காலகட்டத்தில். ஓகேவா, பிரிட்டிஷ் இந்திய காலகட்டத்தில் எந்த வருஷம் அமைச்சிருப்பாங்க? 1856 லாகூர்லேருந்து மூல்தான், இப்போ பாகிஸ்தான் பகுதியில் இருக்கு இல்லையா அந்த ஒரு இடம், லாகூர்லேருந்து மூல்தானுக்கு இடையில ரயில் பாதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாதைகளை போடுறதுக்காக நிறைய செங்கற்கள் இதெல்லாம் வேணும் இல்லையா, அந்த பலவைகள்லாம் அடிக்கிட்டு எடுத்துகிட்டு போனால் ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ்ன்றதை அமைக்க போகணும். இப்போ நம்ம ரயில் பாதையை பார்க்குறோம். ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலியர்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, ரயிலர்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளம் போட்டிருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அதுக்கு நிறைய கற்கள்லாம் தேவை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஹரப்பா காலகட்டம் வாழ்ந்த அந்த ஒரு ஹரப்பா காலகட்டம் இருந்த அந்த ஒரு இடத்துக்கு குறுக்க தான் என்னது லாகூர் டு மூல்தான் ரயில் பாதை போயிருந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு ஹரப்பா அப்படின்ற ஒரு நாகரிகம் இருந்தது யாருக்கும் தெரியாது இல்லையா, அது எப்பயோ எந்த ஒரு காலகட்டத்தையோ சார்ந்தது. அது பொது ஆண்டுக்கு முன், நம்ம பொது ஆண்டுக்கு பின் 1856 இருக்காங்க அவங்க. ஓகேவா, ஸோ அப்படின்னும்போது அந்த இடத்துல ஒரு நாகரிகம் இருந்ததே தெரியல. அந்த நாகரிகம் இருந்து அந்த நிறைய மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, நிறைய வீடுகள் அதுன்னு சொல்லி நிறைய
கலைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த இடிபாடுகள் அவங்களாம் மறைஞ்சு அதனுடைய இடிபாடுகள்லாம் இடிஞ்சு விழுந்து மண்ணாக புதஞ்சு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சும்மா அந்த ரயில் பாதைக்காக கற்கள் தேவைப்பட்டதுனால அதை தோண்டும் போது அந்த இடத்துல நிறைய செங்கற்கள், சரியா, அந்த செங்கற்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து ஓகே கிடைச்சிருக்கு, செங்கல் தானே, மக்கள் எதாவது வாழ்ந்துருப்பாங்க, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரயில் பாதை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கற்களை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அது ஹராப்பா நாகரிகத்தை காலகட்டத்தை சார்ந்த எப்போ தோன்றிய ஒரு காலகட்டத்தை சார்ந்த மக்கள் பயன்படுத்திய ஒரு கட்டுமானம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி தோண்ட கிடைக்கும் போது தான் ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு நாகரிகம்ன்றது கண்டுபிடிக்கப்படுது. ஓகேவா? ஸோ ஹராப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிதான். லாகூர் டு முல்தான் ரயில் பாதை அமைக்கும் போது 1856 இந்த மாதிரி இடிபாடுகள் மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு நாகரிகமே இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது, பெரிய அளவில் தெரிய வருது. ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள், அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாதான்னா தெரிஞ்சிருக்கு. ஒரு சில பேருக்கு அவங்க ஒரு சில ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த இடத்துல ஒரு பெரிய நாகரிகமே இருந்திருக்குன்ற பெரிய அளவில் எந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் கிடையாது. ஓகேவா? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹரப்பாவிற்கு வருகை தந்தவர். அந்த ஹரப்பான்ற பகுதிக்கு ஒருத்தர் வராரு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு இடிபாடுகள்ன்றது இருந்துச்சு அப்படின்றது தன்னுடைய புத்தகத்தில் முதல்ல குறிப்பிட்றவர் யாருன்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர். ஓகேவா? பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் அவர். ஓகேவா? ஸோ சார்லஸ் மேசன் சொல்லக்கூடிய இவர் 1826 புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 1829, 26 ரெண்டு டேட்டாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஏதாவது கேட்டாங்கன்னா இது சம்மந்தப்பட்டு 26ன்னு கொடுத்தாலும் சரி, 26, 29 ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு டேட்டாவையும் ஆப்ஷன்ஸில் கொடுக்க மாட்டாங்க. 26ன்னு கொடுத்தா 26 டிக் பண்ணுங்கள். ஒருவேளை 26 இல்லாமல் 29 இருந்ததுன்னா 29 டிக் பண்ணுங்கள். ஓகேவா? முதலில் ஹராப்பாவிற்கு சார்லஸ் மேசன் எந்த ஆண்டு வருகை தந்தார் கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். 26 இருந்தால் 1826. இல்லை இது இல்லாமல் 1829 இருக்கா 29. ஓகேவா? ஸோ பார்த்துட்டீங்க இல்லையா? ஓகே, முதல்ல ஒரு ஹிண்ட் கொடுக்குறவர் சார்லஸ் மேசன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகேவா, அந்த ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த இன்னொரு பகுதி, அந்த சிவிலைசேஷனில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு நாகரிக பகுதியான அம்ரி, ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்தது தான். ஆனால் அம்ரின்றது ஒரு இடம், அந்த இடத்துல அந்த இடத்துலையும் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அப்போ அம்ரின்ற இடத்துக்கு அடுத்த ஒருத்தர் வருகை தராரு. அவரு அலெக்சாண்டர் பெர்ன் அப்படின்றவர் 1831. ஓகேவா? அதுக்கடுத்து தான் லாகூர் டு முல்தான் ரயில் பாதையெல்லாம் வருது. 1856 போகிறாங்க. அப்போ இடிபாடுகள் வந்து அங்கேருந்து செங்கற்கள் பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய சிவிலைசேஷனே இந்த இடத்துல இருந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வருது. ஓகேவா? ஸோ இதை அகழாய்வு செய்வதற்காக தான், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான், இந்த பகுதியில் அகழாய்வு செய்வதற்காக தான் முக்கியமான ஒரு துறையை ஏற்படுத்தப்பட்டுச்சு 1856 அப்புறம் 1861. அதுதான் இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI. புரிஞ்சுதாமா? ஸோ புரிஞ்சுதா? ஃபைன். இப்போ இந்த ASI அதனால தான் தோன்றுச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ இந்த ASI தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா ஒரு சர்வேயர். யார் எவரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேவா? இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டுட்டு ஓகேவா 1853 அதுக்கடுத்து லாகூர் முல்தான் ரயில் பாதை போடும்போதும் வந்துச்சு இல்லையா? அப்போ 1856 இதை தொடர்ந்து 1861 ASIயை உருவாக்குறாரு. ஓகேவா? அதுக்கடுத்து 1872, 73 காலகட்டத்தில் திரும்பவும் ஹரப்பா பகுதிக்கு போயிட்டு எக்ஸ்கவேஷனில் ஈடுபடுறார். புரிஞ்சா? அந்த இடத்துல ஆய்வுன்றது செய்கிறார். புரியுதா? அப்போ நல்லா பாருங்கள், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பா பகுதியை பார்வையிட்ட ஆண்டுகள்னு பார்க்கும்போது 1853, அதுக்கடுத்து 1856. ஸோ இது பெரிய அளவில் போகும்னு தெரிஞ்சுட்டு 1861 ஒரு துறையை உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து துறை உருவாக்குனதுக்கப்புறம் 1872, 73 திரும்பவும் அந்த இடத்துக்கு பார்வையிட வராரு. புரிஞ்சுதா? ஃபைன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஹரப்பா அகழாய்விற்கு காரணமாக இருந்தவர் யார்? ஹரப்பா பகுதியை அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க பெரிய அளவில். ஓகேவா? அது எப்போனா 20ஆம் நூற்றாண்டு பிறந்ததுக்கு அப்புறம் தான். எப்போது? 1920களில் தான். 20களில் தான் அஃபிஷியலாக பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோரேஷன்றது பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு மாதிரி சின்ன ஹிண்டு தான். ஓகேவா? அகழாய்வு செய்யலாம் சிம்பிளாக பண்ண முடியாது. அதுக்கான ஒரு துறையே 1861 தான் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் சின்ன வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான், டெவலப்மெண்ட்ஸ் தான் இருந்திருக்கும். பெரிய அளவில் ஹரப்பா பகுதியை அகழாய்வு செஞ்சு 1920களில் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஹரப்பா அகழாய்விற்கு காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல் அவர்கள். ஓகேவா?
ஸோ சார் ஜான் மார்ஷல் அவர்கள் 1921 ஹரப்பாவை முதல்ல பெரிய அளவில் எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க. அப்போது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்லாம் முடிஞ்சு போச்சு, அவருடைய காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்போது ஏஎஸ்ஐயோடைய டைரக்டர் ஜெனரலாக இயக்குனராக இருந்தவர் தான் சார் ஜான் மார்ஷல். ஓகேவா, இவருடைய சூப்பர்விஷனில், இவருடைய மேற்பார்வையில் ஹரப்பா பகுதியை அகழாய்வு செய்கிறார் ஒருத்தர். யார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தயாராம் சாணி. ஓகேவா, இவர் தான் போயிட்டு அகழாய்வுன்றது ஹரப்பா பகுதியை முதல்ல அகழாய்வு செய்வார். அதுக்கப்புறம் தான் ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளான மொஹஞ்சதாரோ, சுர்கா ஜெண்டர், அம்ரி, காளிபங்கன், லோத்தல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பல பகுதிகள் ஒன்று ஒன்றா அகழாய்வு செய்யப்பட்டிருக்கும் அந்தந்த ஒரு காலகட்டத்தில், இடைப்பட்ட காலகட்டத்தில். சரியா, பார்க்கலாமா? ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்து. சரியா, ஸோ ஹரப்பா அகழாய்வுன்றது செய்கிறாங்க ஹரப்பான்ற பகுதியில். ஸோ இந்த ஹரப்பான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடம், ஹரப்பா நாகரிகத்தினுடைய அந்த ஹரப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதை அகழாய்வு செய்ய போகிறாங்க இல்லையா, அந்த இடம் கொஷனில் கேட்கலாம், எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்கலாம். எந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ராவி. ஓகேவா, எந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு ஹரப்பா அப்படின்னா அது ராவி. ஓகேவா, இல்லை இன்னொரு கொஷின் கேட்குறாங்க, ஹரப்பா சரியா அந்த ஒரு நாகரிக பகுதி ஹரப்பா பகுதி எந்த இரு ஆற்றங்கரைகளுக்கு என்ற இரு ஆற்று படுகைகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராவி அண்ட் சட்லஜ். சரியா, பாருங்க, ராவி சட்லஜ் இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் ஹரப்பான்றது அமைஞ்சிருக்கு. ஆனால் எந்த ரிவருக்கு அருகாமையில் இருக்கு அப்படின்னா ராவி ரிவர். அதனால தான் ராவி ஆற்றனுடைய ஆற்றங்கரையை நம்ம படிக்கிறோம், ராவி ரிவர் பேங்க்னு படிக்கிறோம். சரியா, ஓகேவா. ஸோ 1921 அகழாய்வுன்றது செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா, அடுத்து மொஹஞ்சதாரோ பகுதி அகழாய்வு செய்கிறாங்க. எப்போ? 1922. ஓகேவா, கிட்டத்தட்ட அந்த ஒரு பகுதி 70 அடி உயர மண்மேடு, ஒரு பெரிய உயரமான மண்மேடிய அந்த இடத்துல ஒரு பெரிய நாகரிகமே இருந்திருக்கு. அந்த நாகரிகம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இடிஞ்சுன அந்த காலப்போக்கில் எத்தனை ஆயிரம் வருஷம், இவ்வளோ வருஷமாக நிறைய வந்து மண்ணரிப்பு ஏற்பட்டு நிறைய படிமானங்கள் உருவாயிட்டு, நிறைய படிவுகள் உருவாயிட்டு, பெரிய அளவில் மேடாகவே மாறி இருக்கும் இல்லையா, மண்ணெல்லாம் போட்டு மறைஞ்சிருந்திருக்கும் இல்லையா. இப்போ பெரிய ஒரு 70 அடி உயரமான மண்மேடாக அந்த இடத்துல தெரியுது. அதுக்கப்புறம் அகழாய்வு செய்யும்போது தான் மொஹஞ்சதாரோவை அகழாய்வு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இந்த இடத்துலையும் இருந்திருக்குன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிப்பாங்க. சரியா, ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போது ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த பல்வேறு நிறைய நகரங்கள் இருந்திருக்கு, கிராமங்கள் இருந்திருக்கு, முக்கியமான நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஹரப்பா காலகட்டத்தில் ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த ஒவ்வொரு சிட்டியும் எந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா இந்த ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு செய்கிறாங்க. யார் எந்தெந்த இடத்துல அகழாய்வு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுன்றது கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரியா, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹரப்பா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தினுடைய முக்கியமான பகுதின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிட்டி என்னது, ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ்ன்றது என்னது ஹரப்பா. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் மொஹஞ்சதாரோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் வரும் அகழாய்வு செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா, இந்த ஹரப்பா பகுதியை முதல்ல அகழாய்வு செஞ்சது யாரு? தயாராம் சாஹ்னின்னு சொல்லக்கூடியவர். ஓகேவா, தயாராம் சாஹ்னின்னு சொல்லக்கூடியவர் 1921 என்ன பண்ணியிருப்பாரு, அகழாய்வுன்றது செஞ்சிருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பஸ்தா அப்படின்றவர் 1926 அதே ஹரப்பா பகுதியை திரும்பவும் அகழாய்வுன்றது செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 1940 எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1946 மார்டிமர் வீலர் இருக்க இல்லையா, வீலர். ஸோ அவரும் அகழாய்வு செஞ்சிருப்பார். ஓகேவா, ஸோ ஹரப்பா பகுதியை 21 ஃபஸ்ட்டு தயாராம் சாஹ்னியும், எம்எஸ் வஸ்தா 1926 அதுக்கடுத்து மார்டிமர் வீலர் 1946 அந்த பகுதியை திரும்ப அகழாய்வுன்றதை செஞ்சுருப்பாங்க. அடுத்தடுத்த ஒரு காலகட்டம், அடுத்தடுத்த ஸ்டேஜ். ஓகேவா. ஸோ இப்போ தெரிஞ்சுட்டிங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து லிஸ்ட்டு. இந்த ஒவ்வொரு லிஸ்ட்லையும் பாருங்கள், ஒவ்வொரு பகுதியும் யார் அகழாய்வு செஞ்சாங்க, எந்த வருஷம் அந்த பகுதி அகழாய்வு செய்யப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் கேட்கலாம், குரூப் 1 லெவலில் கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. மேபி இது ஸ்கூல் புக்ஸில் அந்த டேட்டா இருக்காது, ஆனால் அது கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஹரப்பா பகுதியை தயாராம் சாஹ்னி எந்த வருஷம்? 1921. மொஹஞ்சதாரோ பகுதி ஆர்டி பேனர்ஜி எந்த வருஷம்? 1922. ஓகேவா, அடுத்து சுர்கா ஜெண்டரா பாருங்க, ஸ்டெயின் அவர்கள் 1929. சான்குதாரா பகுதி என்ஜி மஜும்தார் 31. அந்த லிஸ்ட்டை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அழகாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன். பாருங்கள், இந்த காளிபங்கன் பகுதி, லோத்தல் பகுதி, ராகி கர்கி. ஓகேவா, இந்த பகுதியில் ரொம்ப இம்பார்ட்டன். ஏன் இந்த பகுதியெலாம் இந்தியாவுக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள்,
முக்கியமான பகுதிகள் இந்தியாவுக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடியது. இப்போ ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகரிகத்தை சார்ந்து நம்ம படித்தாலும் இது ப்ரெசன்ட் டே பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் அம்ரி பகுதி யார், காலிபங்கன் யார், என்ன சொல் லோத்தல் யார், கோட் டிஜி, ஓகேவா, ராகி கர்கி, அடுத்து சர்க்கோடட்டா, சுட்கா ஜெண்டர், இதெல்லாம் யார் யார் எந்த வருஷம் அகழாய்வு செஞ்சான்ற லிஸ்ட்டுன்றதை அழகாக நோட் பண்ணிக்கோ. சரியா? ஓகேவா? அடுத்து பாருங்க, அதை தொடர்ந்து மிட்டத்தாள் பகுதி, பானவலி பகுதி, அடுத்து தோலவீரா பகுதி யார் யார் அகழாய்வு செஞ்சாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியாமா? ஓகேவா? இப்போ இந்த ஹரப்பா நாகரிகம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, பெரிய நாகரிகம் சார். ஓகேவா? இரண்டாவது மிக பெருமையான 4 பெரிய நாகரிகங்களில் இரண்டாவது மிக பழமையான நாகரிகம் நம்முடைய ஹரப்பா நாகரிகம். ஃபர்ஸ்ட் எது என்ன சொல்றது, மெசபடோமியா. ஓகேவா? அது நம்ம அதை பற்றியும் படிப்போம், அடுத்து நம்ம படிப்போம், லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹரப்பா நாகரிகம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய நாகரிகம் பறந்து இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ தூரத்து வரைக்கும் இந்த நாகரிகத்தை சேர்ந்த மக்களுடைய குடியமைப்புன்றது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இதோடைய எல்லைகள் பார்க்கும்போது வடக்குல ஆப்கானிஸ்தான் பகுதியை சேர்ந்த ஷார்ட்டுகை வரைக்கும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக பாருங்கள், சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படி வரைகிறேன். ஓகேவா? அப்படி வரையன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்படி இருக்கா? ஓகேவா? பாருங்க, வடக்கு பகுதியில் இங்கே ஆப்கானிஸ்தான் வரைக்கும், ஷார்ட்டுகை பகுதி வரைக்கும். ஓகேவா? கிழக்கு பகுதியாக அங்கே பாருங்க, கிழக்கு பகுதியாக இது ஹரப்பா மொஹஞ்சதாரோ இருக்க பகுதி, இது ப்ரெசன்ட் டே பாகிஸ்தான். ஓகேவா? இங்கே கிழக்கில் உத்தரப்பிரதேசம் வரைக்கும். ஓகேவா? தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும். ஓகேவா? தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும், மேற்கில் ஈரான் பாகிஸ்தானுடைய எல்லை வரைக்கும். ஓகேவா? அதை அப்படியே சர்க்கிள் பண்ணாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பகுதியில் ஹரப்பாவுடைய நாகரிகம் பறந்து இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ வடக்கே ஆப்கானிஸ்தானுடைய ஷார்ட்டுகை பகுதி வரைக்கும், தெற்கில் மகாராஷ்டிராவில் தைமாபாத் வரைக்கும், கிழக்கில் உத்தரப்பிரதேசத்தில் அப்படியே ஆலம்கீர்பூர் வரைக்கும், மேற்கில் சட்கா ஜெண்டர்னு சொல்லக்கூடிய ஈரான் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதி வரைக்கும் எல்லாமே ஹரப்பா நாகரிகத்துடைய எல்லை. ஓகேவா? இவ்வளோ தூரம் வரைக்கும் அது பறந்துருந்தது. இது கிடைப்பட்ட இடங்கள் எல்லாமே ஹரப்பா நாகரிகத்தை சார்ந்தது. சரியா? ஓகேவா? இப்போ இதை பார்த்தோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம பார்க்குற முடியாது இவ்வளோ பெரிய எல்லைன்ட்டு. இந்த எல்லையுடைய பரப்பளவு என்ன, எவ்வளோ தூரம் வரைக்கும் பரப்பளவு இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்த நாகரிகம் பறந்திருந்த ஒரு இடம். ஓகேவா? 15 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேவா? அப்படி சொல்லலாம். இல்லைனா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஒன்று 15 கொடுத்தாலும் எக்ஸாமில் கரெக்டு தான், 13 கொடுத்தாலும் எக்ஸாமில் கரெக்டு தான். ஓகேவா? இல்லையா 1.5 மில்லியன் பாருங்க, 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொடுத்தாலும் கரெக்டு தான். இல்லை 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொடுத்தாலும் கரெக்டு தான். ஏன்னா 13 லட்சம்ன்றது 1.3 மில்லியன் இல்லையா, மில்லியனில் சொல்லும்போது, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த ஹரப்பா நாகரிகத்தினுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கற்காலம்ன்றது பொது ஆண்டுக்கு முன் 7000 மெககர்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்து தோன்றிய காலகட்டம் என்னவா இருக்கும், உலோக காலம். ஓகேவா? உலோக காலம். அந்த உலோக காலத்தில் ஹரப்பா மக்களுக்கு இரும்பு தெரியாது. இரும்புன்றது உலோகம் தான். ஓகேவா? ஆனால் இரும்பை பற்றி ஹரப்பா மக்களுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேறு என்ன உலோகத்தை சார் பயன்படுத்திட்டு இருந்தாங்க மக்கள்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னது, வெண்கலம், செம்பு. ஓகேவா? அப்போ மக்கள் இந்த ஒரு காலகட்டத்தை சார்ந்த மக்கள் உலோகத்தை பயன்படுத்துனாங்களா, உலோக காலத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உலோக காலத்தை சேர்ந்தவங்க தான். அதே சமயத்தில் குறிப்பாக எந்த உலோகம் அவங்க மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, செம்பு, அதாவது வெண்கலத்தை பயன்படுத்தினாங்க. அதனால் இவங்க வெண்கல காலகட்டத்தை சேர்ந்தவங்க. உலோக காலமாக இருந்தாலும் அதுலேயும் குறிப்பாக வெண்கல காலகட்டத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில்? பிரான்ஸ் ஏஜ். ஓகேவா? பிரான்ஸ் ஏஜை சேர்ந்தவங்க. ஓகேவா? அதே போல் இந்தியாவை மட்டும், இப்போ ஹரப்பா நாகரிகம் என்றது இருந்துச்சு, பாகிஸ்தான்லேயும் தான் இருந்தது, இந்தியாவிலேருந்து வந்து ஆப்கானிஸ்தான் போன்ற பல்வேறு பகுதியில் பரவி இருந்துச்சு இல்லையா. இதில் நம்ம இந்தியாவை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ அப்போ இந்தியாவை மட்டும் முக்கியமாக பார்க்கும்போது ஹரப்பா நாகரிகத்தில் முக்கியமான நகரங்கள் இந்தியாவுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு 6 நகரங்கள் இருக்குது. ஓகேவா? 6 நகரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஹரப்பா நாகரிகம் 200க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளை உள்ளடக்கியது. ஓகேவா? மக்கள் சின்ன சின்ன இடத்துல மக்கள் 200 பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. 200 பகுதிகளுக்கு மேற்பட்டு வாழ்ந்திருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, முதிர்ந்த ஹரப்பா காலம். ஹரப்பா நாகரிகத்துடைய உச்சகட்ட ஒரு காலகட்டம், உச்சபட்ச ஒரு காலகட்டம், அதாவது உச்சகாலம் சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, அவங்களுடைய பொற்காலம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், அவங்களுடைய பொற்காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதே போல் நிறைய சிட்டிஸ் உருவாச்சு இந்த ஒரு காலகட்டத்தில் தான்.
சின்ன சின்ன கிராமங்கள்லாம் தான் இடம் பெரிய ட்ரேட் சென்டர் மாதிரி. என்னது அந்த காலத்து அது ஒரு பேர், அந்த காலத்துக்கு ட்ரேட் சென்டர், அந்த காலத்துக்கு அது ஒரு வணிக மையமாக. ஓகேவா, ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் மற்ற நாகரிகத்தோடு பண்ணுறது, ஒரு பெரிய அளவில் சிட்டி உருவாகிறது, இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அப்போ நகர மையங்கள் தோன்றிய ஒரு காலகட்டம் இந்த முதிர்ந்த ஹரப்பா காலகட்டம். ஓகேவா. ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்க, முக்கிய நகரங்கள். ஹரப்பா காலகட்டத்தை சேர்ந்த முக்கிய நகரங்கள், அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த பகுதியெல்லாம் இருந்துச்சு, அதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா. அப்போ இந்தியாவுக்குள்ளே பார்க்கும்போது தோலவிரா, லோத்தல், சுர்கோடேட்டா இதெல்லாம் ஹரப்பா நாகரிகத்தை, சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த முக்கியமான நகரங்கள். இந்த 3 நகரங்களும் குஜராத்தில் இருந்தது, தற்போதைய குஜராத் பகுதிக்குள்ளே வருது. ஓகேவா. அடுத்து பாருங்க, பனவாலி, ராகிகர்கி இது தற்போதைய ஹரியானா மாநிலத்துக்குள்ளே இருக்குது. ஓகேவா. காலிபங்கன் ராஜஸ்தான் பகுதிக்குள்ளே இருக்குது. ஓகேவா. இந்த பகுதியில் கொடுத்துட்டு இது எந்த மாநிலத்தில் இருக்குன்றத கூட கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங்கில் கொஸ்டின் கேட்கலாம், ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, எந்தெந்த ஹரப்பா நாகரிக பகுதி அது எந்த ஆற்றங்கரை இல்லை ஆற்றங்கரையோட தொடர்பு இருக்கு. ஓகேவா. ஹரப்பாவா, ராவி ஆற்றங்கரை. ஓகேவா. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ராவி. இல்லை எந்த 2 ஆற்றங்கரைகளுக்கு இடையில இருக்கு அப்படின்னா ராவி, சட்லஜ். ஓகேவா. அடுத்து மொஹஞ்சதாரோவா, சிந்து நதியினுடைய ஆற்றங்கரையிலே இருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க, லோத்தல் பகுதியா. இந்த லோத்தல்ன்றது லோத்தல்ன்றது குஜராத்தில் தான் வந்துச்சு இல்லையா, குஜராத் மாநிலத்தில் தான் வந்துச்சு. இந்த குஜராத்தில் சபர்மதி ஆறு இருக்கு இல்லையா, காந்தியை பற்றி படிக்கும்போது சபர்மதி ஆறு ஆசிரமம் எல்லாம் படிச்சிருப்போம். அந்த சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணையாறு, சபர்மதி ஆற்று மெயின் ஸ்ட்ரீம் இப்படி வருதுன்னா அதனுடைய ஒரு துணையாறு இருக்கும், துணையாறு இல்லையா, அந்த துணையாருக்கு பேர் தான் பொகவா. ஓகேவா. இந்த துணையாற்றில் தான் அந்த லோத்தல் பகுதி அமைந்திருந்திருக்கு. ஓகேவா, பழங்காலத்தில். புரிஞ்சுதா. ஸோ அப்போ சபர்மதி ஆற்றினுடைய துணையாறான பொகவால் அமைஞ்சது தான் லோத்தல். ஓகேவா. அடுத்து சான்குதாரோ, இதுவும் சிந்து நதி பகுதியினுடைய அமைஞ்சிருக்கு. காலிபங்கனா கக்கார் நதிக்கரை. அடுத்து தோலவிராவா லூனின் நதிக்கரை. அடுத்து சுர்கோடட்டாவா சபர்மதி, இதுவும் பொகவா தான், சபர்மதியினுடைய துணையாரனா இதுவும் பொகவா தான். அடுத்து பானவலியா சரஸ்வதியார் இப்போ தற்போது கிடையாது. ஸோ அந்த ஒரு ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது. ஓகேவா. ஸோ எந்த நிலப்பகுதி, எந்த பகுதி ஆனால் சொல்றது நாகரிக பகுதி எந்த ஆற்றங்கரையோட எந்த நதிக்கரையோட தொடர்புடையது அப்படின்றத பார்த்துக்குவாங்க. ஓகேவா. பொதுவாகவே அந்த ஒரு காலகட்டம் முடியாது, தற்போதைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரும்பாலான ஒரு பெரிய பெரிய முக்கியமான நிறைய சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் தான் அமைஞ்சிருக்கும். ஓகேவா. ஏன்னா அங்கேருந்து தான் மனித நாகரிகமே தோன்றிருக்கும். மனித நாகரிகத்தின் தொட்டில் படிச்சிருப்போமா என்னன்ட்டு, ஆற்றங்கரைகள், ரிவர் பேங்க்ஸ்ன்னு படிச்சிருப்போம். சரியா. அதனால தான் நிறைய பகுதிகள் ஆற்றங்கரையிலே அமைஞ்சிருக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்த சிந்து சமவெளிக்கும் நம்மளுடைய தமிழர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, இவங்க தான் இவங்க அப்படின்ற நிறைய வந்து அறிஞர்கள்லாம் கருத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருத்துக்கள் பாருங்க. சிந்து சமவெளி மக்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை ஏஎஸ்ஐ டிஜியா இருந்த சர் ஜான் மார்ஷலே சொல்லியிருக்காரு. சரியா, அவருடைய கருத்தே அப்படி இருந்திருக்கு. அதே போல ஆர்டி பானர்ஜியும் சொல்லியிருக்காரு, ஹீராஸ் பாதிரியாரும் சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ சிந்து சமவெளி மக்கள் திராவிடர்களாகத்தான் இருப்பாங்க, அவங்க தான் திராவிடர்கள் தான் அவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, சார் ஜான் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகம் வேத காலத்துக்கு முன்னாடியே தோன்றின ஒரு காலகட்டம். ஓகேவா. நம்ம அதே போல அது வருஷம் பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா. அதே போல இதன் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3250 2750 இதுக்கு இடைப்பட்ட காலமாக தான் இருக்கணும் அப்படின்றது இவருடைய கணிப்பு. அதே பாருங்க, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சங்கள் நிறைய இருக்கு, நிறைய காமன் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் ரெண்டும் ஒரே நாகரிகத்தை சேர்ந்தது தான், ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும். ஆனால் 2 பகுதியில் இருக்கக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அகழாய்வு செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் ஒரே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இது ஒரே நாகரிகத்தை சேர்ந்தது அப்படின்ற கன்க்ளூஷன்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சார் ஜான் மார்ஷல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. சரியா. ஓகே. அடுத்து பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா 4 முக்கியமான நாகரிகங்கள், நம்ம பூமியில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான நாகரிகங்கள் தோன்றின ஒரு காலகட்டம் பார்த்துருப்போமா. ஒன்று என்னது, மெசபடோமியா. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து, சீன நாகரிகம் பார்க்குறோம் இல்லையா. இந்த நாகரிகங்கள்லாம் எந்த காலகட்டத்தில் தோன்றி எந்த காலகட்டத்து வரைக்கும் நீடிச்சது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. முதல்ல தோன்றிய ஒரு பெரிய நாகரிகம் அப்படின்னா அது மெசபடோமியா நாகரிகம் தான். ஓகேவா. இவங்க சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாகரிகம் அந்த இடத்துல தோன்றிடுச்சு.
மெசபடோமியா அந்த ஒரு பகுதின்றது தோன்றிடுச்சு, நாகரிகம்ன்றது தோன்றிடுச்சு. இவங்க பாருங்கள் 3500 2000வது வருஷம் வரைக்கும், பொது ஆண்டுக்கு முன்னாடி, ஓகேவா, அந்த 2000வது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் இந்த ஒரு நாகரிகம்ன்றது மக்கள்ன்றது வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆகிடுச்சு. ஓகேவா. அடுத்து பாருங்க, அடுத்து இரண்டாவதாக தோன்றிய ஒரு நாகரிகம்னா அது சிந்து சமவெளி நாகரிகம். இந்த ஒரு காலம் 3300 இதனுடைய டிக்ளைனான 1900 வரைக்கும். ஓகேவா. மூன்றாவதாக தோன்றியது தான் எகிப்து நாகரிகம். இது 3100 தோன்றிச்சு. ஆனால் நீண்ட காலத்துக்கு இருந்த ஒரு நாகரிகம் அப்படின்னா இவங்க தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் இந்த ஒரு நாகரிகம்ன்றது இருந்திருக்கும். ஓகேவா. 3100 பாருங்க 1100 வரைக்கும். கடைசியாக தோன்றிய நாகரிகமும் இதுதான். பாருங்க, கடைசியாக தோன்றிய நாகரிகம் இது சீன நாகரிகம். கடைசியாக தோன்றிய நாகரிகம் 1700 தோன்றியிருக்கும். அப்போதாங்க பாருங்க, இங்கே பாருங்க, நம்மளது டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே நாகரிகமே தோன்றியிருக்கு, சீன நாகரிகமே தோன்றியிருக்கு. ஓகேவா. தோன்றி சீக்கிரமே பார்த்தோன்னா இந்த நாகரிகம் முடிவுக்கும் வந்திருக்கும் 1122 பொது ஆண்டுக்கு முன். ஓகேவா. ஸோ இதனுடைய காலகட்டம். இதை பேஸ் பண்ணியோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்களை கொஸ்டின் கேட்கலாம், இல்லை டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். எது ஃபர்ஸ்ட்டு தோன்றுச்சு, எது ரெண்டாவது தோன்றுச்சு, எது மூன்றாவது தோன்றுது, எது நான்காவது தோன்றுறது, நீண்ட காலமாக இருந்த ஒரு நாகரிகம் என்ன, எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஓகேவா. அடுத்து ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போது ஹரப்பா நாகரிகத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் எல்லாத்தையும், மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத அடுத்து டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே ஹரப்பா நாகரிகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா. அங்கே இருக்கக்கூடிய நகரங்கள், கிராமங்கள், மக்களுடைய வாழ்க்கை, அங்கே இருந்த வீடுகள், அவங்களுடைய கட்டட அமைப்பு, வடிகால் அமைப்பு, நகரம் எப்படி அமைஞ்சிருந்தது, அவங்க என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எல்லாத்தையுமே தான் A to Z. ஓகேவா. ஸோ பாருங்கள், கோட்டை சுவர்கள். ஸோ ஒரு நகர நாகரிகம் பார்க்குறோம் இல்லையா, ஹரப்பா நாகரிகம். இப்போ கோட்டை சுவர்கள் இருந்திருக்கும். திட்டமிடப்பட்ட தெருக்களை ஸ்ட்ரீட்ஸை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கழிவுநீர் கால்வாய்கள், ட்ரைனேஜ் சிஸ்டம், சிறப்பான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்ன்றது மக்கள் வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் கட்டுமானத்துக்கு, ஓகேவா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சுட்ட மற்றும் சுடாத உலர வைக்கப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. சன்ரைடு பிரிக்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க, பேக்குடு பிரிக்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா. பேக்குடு பிரிக்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் பாருங்கள், சிறந்த நகர திட்டமிடல்ன்றது அப்போவே இருந்திருக்கு. ஓகேவா. அதனால தான் ஹரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் சொல்கிறோம். ஓகேவா. ஒரு வெல் பிளான்டு, ஓகேவா, ஒரு வெல் பிளான்டு சிவிலைசேஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், சிறந்த கட்டடக்கலை இருந்திருக்கு. அதே போல் சிறந்த தூய்மை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பிளான்டு நகர நாகரிகம் சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல தூய்மைன்றதும் மக்களுக்கு முக்கியத்துவமாக இருந்திருக்கும். பொது சுகாதாரன்றதையும் அந்த ஒரு நிர்வாகம்ன்றது அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறது, ஹரப்பா நாகரிக மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சரியாக செஞ்சுருக்காங்க. அதே போல் ஸ்டாண்டர்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியானது வணிகத்தில் மக்கள் ஈடுபட்டு இருந்திருக்காங்க, மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், விவசாயம்ன்றதை மக்கள் செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து இது இல்லாமல் நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், கைவினை தொழில்களையும் மக்கள் செஞ்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் டைப்லையும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்னென்ன மக்கள் பயன்படுத்தினாங்க, மக்களுக்கு என்ன தெரியும், என்ன அவங்க பண்ணாங்க, என்ன பண்ணலை, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எது கரெக்டு எது தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஓகே. இப்போது ஹரப்பன் சிவிலைசேஷனில் ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டியோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், அந்த சிட்டியோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிட்டியில் வெஸ்ட் சைடில் மேற்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியவே, அந்த மொத்த பகுதியவே ஹேண்டில் பண்ணக்கூடிய, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய, நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நகர நிர்வாகம், சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனு, அந்த சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களாம் இந்த வெஸ்ட் சைடில் இருந்திருப்பாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டியோடைய வெஸ்ட் சைடில் இருந்திருப்பாங்க. இவங்க கொஞ்சம் அந்த சிட்டியில் ஹைட்டான பொசிஷனில் இருந்திருப்பாங்க. பிளேஸே, ஜாகிரபிக்கல் லொக்கேஷனே அந்த இடம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கும், ஒரு மேடான பகுதியாக இருந்திருக்கும், வெஸ்ட் சைடு இருந்திருக்கும். அங்கே தான் சிட்டியோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை சார்ந்தவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் இருந்திருக்கும். ஓகேவா. அப்போது சிட்டிக்கு கீழே அங்கே ஈஸ்ட்டில் என்ன சார் இருந்துச்சு, கொஞ்சம் லோவர் சைடில் ஈஸ்ட்டில் என்ன இருந்ததுன்னா அங்கே தான் பப்ளிக், காமன் பீப்புள் அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா. மற்ற எல்லாம் பொதுமக்கள் எல்லாமே வாழ்ந்த ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி. ஓகேவா. அப்போது நகர அமைப்புன்னு பார்க்கும்போது ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, அந்த நகரத்துடைய கீழ் நகர அமைப்பு ரெண்டாக பிரிக்கிறாங்க. மேல் நகர அமைப்புனா ஒன்று சிட்டடல்னு சொல்லுவோம். ஓகேவா. சிட்டடல் அதாவது கோட்டை, சிட்டடல் பகுதி. கீழ் நகரப்புனா காமன் பீப்புள் வசிக்கக்கூடிய இடம். ஓகேவா. ஸோ இந்த மேல் நகர பகுதியில் மேற்கு சைடு இருக்கும் மேல் நகர பகுதி. இதில் என்னென்ன இருக்குன்னா கோட்டை,
கோட்டைகள் இங்கே தான் இருக்கும். நகர நிர்வாகத்தை சேர்ந்தவங்க இங்கே தான் வாழ்ந்திருப்பாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பாத்னு சொல்லக்கூடிய பெருங்குளம் இருந்திருக்கும். இங்கே தான் கிரானரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரேட் கிரானரிஸ் இல்லை கிரானரிஸ்ன்னு சொல்லக்கூடிய தானிய களஞ்சியங்களும் இங்கே தான் இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ பீப்புளுடைய செட்டில்மெண்ட் எல்லாமே கீழ்நகர பகுதியில், கிழக்கில் இருக்கக்கூடிய கீழ்நகர பகுதியில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. மக்கள் அதிக பேர் வாழ்ந்ததுனால இந்த ஒரு பகுதி தான் அதிகமான பரப்புள்ள பகுதியாகவும் இருந்திருக்கும் சிட்டியில். ஓகேவா? இதை கம்பேர் பண்ணும்போது, கோட்டையை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெரிய அளவில் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம அதிகமான மக்கள் வாழ்ந்த இடம். ஓகேவா? ஓகேவா? அடுத்து தெருக்கள். அடுத்து என்னது? தெருக்கள். ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருந்தது ஹரப்பா காலகட்டத்தில்? ஸ்ட்ரீட்ஸ் எப்படி? ஸ்ட்ரீட்ஸ் வந்து பார்த்தோன்னா சிறப்பாக இருந்துச்சு, மக்கள் பயன்படுத்துனாங்க, பார்க்குறோம் இல்லையா? பாருங்க, ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே கிரிட் சிஸ்டம், அதாவது பார்த்தீங்கன்னா கிரிட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபோனில் கிரிட் பேட்டர்ன் போடுறீங்க இல்லையா, அது எல்லாமே கிரிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் சட்டாக வடிவமைப்புன்னு சொல்லுவோம். அப்போ என்னது? ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிரிட் சிஸ்டம் மாதிரி இருந்திருக்கு. ஓகே, அப்படி என்னது? இது எல்லாமே இந்த கோடில் என்னது? இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே தெருங்க. இது எல்லாமே என்னது? தெருங்க. ஓகேவா? தெருங்க அப்படி தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஓகேவா? அதே போல் பாருங்கள், நேரான அகலமான வளைவு முனைகளை கொண்ட, வளைந்த முனைகளை கொண்ட தெருக்கள் இருந்திருக்கு. பாருங்கள், தெருக்கள் எல்லாமே நேராக இருந்திருக்கு, நேராக இருந்திருக்கு. ஓகேவா? அதே போல் தெருக்கள் கொஞ்சம் அகலமாக இருந்திருக்கும், ரொம்ப அகலமான தெருக்கள். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே என்னது? ரொம்ப குறுகிய ஸ்ட்ரீட்டாக இல்லாமல் எல்லாம் பெரிய பெரிய ஸ்ட்ரீட்ஸாக இருந்திருக்கு. அதே போல் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து இப்போ இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் ஷார்ப்பாக இப்படி இல்லாமல் இப்படி வளைஞ்சு போகிறது, இப்படி போயிட்டு போகிறது. ஓகேவா? ஸோ இதுதான் சரியா. அப்போ நேரான அகலமான வளைந்த முனைகளை கொண்ட தெருக்கள் இருந்திருக்கு. ஓகேவா? இந்த தெருக்கள் எல்லாமே வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்திருக்கு. ஓகேவா? வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்திருக்கு. பாருங்க, வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும், வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும். ஓகேவா? வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் பாருங்க, அப்படியே கிரிட் சிஸ்டம் மாதிரியே வருது பாருங்க, கிரிட் பேட்டர்ன் வருது இல்லையா, இதே தான். ஓகேவா? தான் பார்த்துருப்போம். ஸோ வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இந்த தெருக்கள் இருந்திருக்கு. அதிகபட்சமாக இந்த தெருக்கள் வந்து 33 அடி வரைக்கும், குறைந்தபட்சமாக 9 to 12 அடி வரைக்கும் வந்திருக்கும், அகலம் வரைக்கும் வந்திருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, தெருக்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். பாருங்க, தெருக்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்குதா? ஓகேவா? அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தை அமைச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அளவு இருந்திருக்கு. ஓகேவா? ஸ்டாண்டர்டாக சிட்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இரு ஓரங்களிலும் சீரான வீடுகள். இதெல்லாம் தெருக்கள் எப்படி இருக்குன்னா, 2 ஓரத்துலையுமே சீராக வீடுங்க. பாருங்க, மக்கள் வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் என்னது? டாட்ல என்னது? இதெல்லாம் வீடு கட்டுற மாதிரி, இங்கெல்லாம் வீடு இருக்க மாதிரி சீரான இடைவெளியில் ஓரங்களில் மக்கள் என்ன பண்ணுங்க? வாழ்ந்துருக்காங்க. சீரான வீடுகள் இருந்திருக்கு. ஓகேவா? அதே போல் இந்த வீடுகள் கட்டுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சுட்ட மட்டும் சூடாத 2 வகையான செங்கற்களையும் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செங்கற்களை கட்டும்போது ஒட்டுறதுக்காக, இப்போ சிமெண்ட்லாம் பயன்படுத்தலாம், அப்போலாம் சிமெண்ட் கிடையாது. அப்போ அதுக்கு பதிலாக சேற்று மண்ணை, செம்மண் இருக்குல்லையே, அதை குழைச்சி சேற்று மண் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நிறைய வந்து கூரை வீடுகள்லாம் இந்த சேற்று மண்ணை தான் என்ன பண்ணுவாங்க? எடுத்து கட்டி கூரை வீடு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து சுண்ணாம்பு கலவைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இயற்கை தாரெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. பிட்டுமன் சொல்லக்கூடிய இயற்கை தாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க ஒட்டுறதுக்காக. செங்கற்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, அதான். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்த வீடுகள் எல்லாமே அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்களா? அடுத்து பாருங்க, சில வீடுகளில், ஒரு சில வீடுகளில் மாடிகள் இருந்திருக்கு. அப்படின்னானது ஸ்டோரி ஹவுஸ். ஒரு சில வீடுகள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஒரு சில வீடுலாம் ஒரே ஸ்டோரி தான், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கும். ஒரு சில இடத்துல 2 மாடி கட்டியிருப்பாங்க, 3 மாடி கட்டியிருப்பாங்க, பல மாடிகள் கட்டியிருப்பாங்க, எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் பாருங்க, ஒரு சில வீடுகளில் மாடிகள் இருந்திருக்கு. மாடிக்கு போகிறதுக்கு கம்பல்சரி படிக்கட்டு இருந்திருக்குமா? இருந்திருக்கும். ஓகேவா? பயன்படுத்திருக்காங்க. அப்போவே பாருங்க பயன்படுத்திருக்காங்க. பெரும்பாலான வீடுகளில், அப்படியானது எல்லா வீடுகளிலும் கிடையாது, பெரும்பாலான வீடுகளில், மேக்சிமம் வீடுகளில் பல அறைகள், சரியா, நிறைய ரூம்ஸ்ன்றது இருந்திருக்கு. அதே போல் ஒரு முற்றம், ஓகேவா, கொல்லப்புறம்னு சொல்லி அது மாதிரி ஒரு முற்றம்ன்றது இருந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்க, பெரும்பாலான வீட்டில் ஓனாக ஒரு கிணறே தோண்டி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இது பாருங்க, எவ்ரி ஹோம், ஒவ்வொரு வீட்லேயும் கழிவறை, ஒரு பாத்ரூம், சரியா, அதில் கழிவறையும் இருந்திருக்கு, குளியல் அறையும் இருந்திருக்கு, 2மே பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? சமதள குறைகள், வீடுகள் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீடுகள் எல்லாமே இப்படி இருந்துச்சா? கிடையாது. வீடுகள் எல்லாமே இப்போ நம்ம மெத்த வீடு கட்டினா எப்படி கட்டுவோம்? இப்படி ஃப்ளாட்டாக தானே இருக்கும் ரூஃபு. ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சு, ஃப்ளாட் ரூஃப். ஓகேவா? அதான் சமதள குறைகள். ஓகேவா? அதே சமயத்தில் ஹரப்பா காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதே சமயத்தில் பெரிய அளவில் அரண்மனைகளோ
மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு தலங்களோ கிடையாது. அதுக்கான சான்றுகள் எவிடன்ஸ் கிடைக்கல. இருந்ததுக்கான எவிடன்ஸ் எக்ஸ்கவேஷனில் அகழாய்வு செய்யும் போது கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா தி கிரேட் பாத்னு சொல்லக்கூடிய பெருங்குளம். சரியா? மக்கள் எல்லாம் குளிக்கக்கூடிய ஒரு இடமா அந்த பெருங்குளம்ன்றது இருந்திருக்கு. சரியா? அந்த பெருங்குளம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஹரப்பாவா மொஹஞ்சதாரோவா அப்படின்னா மொஹஞ்சதாரோவில். ஹரப்பன் சிவிலைசேஷன் தான், ஹரப்பன் நாகரிகம் தான். ஆனால் எந்த இடம், எந்த சிட்டி, அதனுடைய மொஹஞ்சதாரோ சிட்டியில். ஓகேவா. முற்றத்துடன் கூடிய ஒரு குளியல் அறை இருந்துச்சு. குளியல் குளம் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ இந்த குளம் ஒரு செவ்வக வடிவம். ஓகேவா. ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்திருக்கு. ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த குளம் இருந்திருக்கு. 4 பக்கங்களையும் நடைபாதை. அப்படின்னது இந்த குளத்தை சுற்றி 4 பக்கமும் நடந்து வரலாம். ஓகேவா. 3 பக்கங்கள் அறைகள். அப்படின்னது குளத்தில் 3 பக்கமும் அறைகள், ரூம்ஸ் இருந்திருக்கு. மேபி அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ மக்கள் என்ன பண்ணுங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. அதே சமயத்தில் இரு பக்கங்களில் குளத்துக்கு உள்ளே போயிட்டு வரவர் 2 பக்கமும், குறிப்பாக சொல்ல போனால் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும். ஓகேவா. அப்போ வடக்கு பக்கத்துலேருந்து குளத்துக்குள்ளே இறங்கி போகலாம். ஓகேவா. அதே போல் தெற்கு பக்கத்துலேருந்தும் குளத்துக்குள்ளே இறங்கி போயிட்டு வரலாம். ஓகேவா. ஸோ படிக்கட்டுகளும் பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளே போயிட்டு வரதுக்கு படிக்கட்டுகள் மூலமா போயிட்டு பயன்படுத்திருக்காங்க. சரியா? இது இல்லாமல் இங்கே பாருங்கள், சுட்ட செங்கற்கள் இந்த குளத்தை கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து, பிட்டுமண், இயற்கை தார் இதெல்லாம் வச்சு தண்ணி கசியாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க செங்கலை வச்சு கட்டும்போது. ஓகேவா. ஸோ இயற்கை தார் அதை பிட்டுமண் பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க, நீருக்காக குளத்துக்கு தண்ணி வேணும் இல்லையா, அப்போ நீருக்காக அருகிலேயே கிணறு இருந்திருக்கு. பக்கத்துலேயே ஒரு கிணறு இருந்திருக்கு. கிணத்துல வந்து என்ன பண்ணுறது, அந்த ஒரு குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்து சேர்த்துக்கிறது. அதே போல் குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே போனாலும் அதுக்கும் ட்ரைனேஜ் சிஸ்டம்ன்றது கரெக்டாக வச்சுருந்துருக்காங்க. குளத்துலேருந்து நீர் வெளியேற வடிகால் அமைப்பு இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அப்போ வெல் ஸ்ட்ரக்சர், வெல் பிளான் தானே. ஓகேவா. அடுத்து பாருங்கள், கழிவு நீர் வடிகால் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம். இப்போ குளத்துலேருந்து நீர் வெளியே போகிறதுக்கோ, நிறைய வீடுகள் இருந்து இல்லையா, வீடுகள்லேருந்து நீரை வெளியே கொண்டு போகிறதுக்கோ, சிட்டிலேருந்து வெளியே அந்த தண்ணிகள்லாம் கொண்டு போகிறதுக்கோ ப்ராப்பராக ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்ன்றது இருந்திருக்கு. ஓகேவா. அப்போ பாருங்கள், இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அது மட்டும் கிடையாது. இப்போ நிறைய சாக்கடைகள், இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா, ட்ரைனேஜ்ன்றதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நிறைய ஓப்பனாக இருந்திருக்கும். இப்போ நிறைய நம்ம கிராமங்கள்லையோ இல்லை சிட்டிலேயோ நிறைய இடத்துல ஓப்பனாக இருக்கும் இல்லையா. ஆனால் அவங்க பாருங்கள், அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே க்ளோஸ்டு. ஓகேவானது, ட்ரைனேஜை தோண்டி அந்த ட்ரைனேஜும் எல்லாமே க்ளோஸ்டாக இருந்திருக்கு. ஒரு ஒரு ரெகுலர் இன்டர்வலில் ஒரு ஓப்பன் வந்திருக்கும். எதுக்கு, சப்போஸ் ஏதாவது உள்ளே அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதை எடுத்து கிளீன் பண்ணுறதுக்கும் அதை சரி செய்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. அது பாருங்கள், மூடப்பட்ட வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. அதே போல் கல் தட்டைகளானது ஸ்லாப்ஸ் மாதிரி, ஸ்லாப்ஸை வச்சு மூடியிருக்காங்க. ஓகேவா. அதே போல் ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்பாடு. இந்த ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கட்டும்போது ஆப்பு வடிவனானது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இந்த ஆப்பு வடிவ செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் சிட்டிலேருந்து தண்ணி அழகாக வெளியே வரணுன்றதுக்காக ஒரு ஸ்லோப். சரியா, இங்கே தண்ணி விட்டால் அழகாக அப்படி வரணும் இல்லையா, அப்போ என்னது அழகாக ஒரு ஸ்லோப், மென் சரிவுடன் கூடிய ஒரு வடிகால் அமைப்பு. வீடுகளிலிருந்து கழிவுணர் வடிகால் மூலயமா கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, அவங்களுடைய குளியல் அறை கழிவறையிலேருந்து ஒரு சிஸ்டம் என்ன பண்ணுறது, ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வந்து என்ன பண்ணுறது, ஜாயின் பண்ணிடுறது. மெயின் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணி விட்டுறது, மெயின் ட்ரைனேஜில் ஜாயின் பண்ணி விட்டுறது. ஓகேவா. ஸோ இப்போ குழாய்கள் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பயன்படுத்தியிருக்காங்க, கொண்டு வந்து வெளியே விட்டுருக்காங்க. அடுத்து கழிவுகளை அப்புறப்படுத்த சரியான இடைவெளியில் துளைகள் அமைப்பு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துறதுக்கு சரியான இடத்துல ஒரு ஓப்பன் பிளேஸ் மாதிரி. ஓகேவா. அதில் வந்து அந்த கழிவுகளை வெளியேறுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சர்டு பிளான் அவங்க மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சரியா. ஓகே. அடுத்து பாருங்கள், ஸோ சிம்பிளாக, ஸோ லத்தீன் லாங்குவேஜில் சிவிஸ் அப்படின்னா நகரம். ஏன்னா அது லோ ஸ்டாண்டர்டில் இந்த ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கும்போது கொடுத்துருப்பாங்க. சிவிஸ்னா என்ன, நகரம், அது ஒரு லத்தீன் சொல். ஓகேவா. ஸோ அதில் வந்து சிட்டிசன் அந்த மாதிரிலாம் வந்து சிவிலைசேஷன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்றதான் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஹரப்பா நகர இடிபாடுகளை முதலில் தனது நூலில் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்துருப்போம், சார்லஸ் மேசன். 1829 புக்கில் 1826 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இது நம்ம ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது. ஓகேவா. அதே போல் இதுக்காக தான் இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டிருக்கும். எப்போ, 1861. இது உருவாக்குனது யார், அப்போ சர்வேராக இருந்து இதுக்கான முயற்சிகள் எடுத்து இது உருவாக்கின அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு படிச்சிருப்போம். இவர் தான் முதல் நில அளவையாளர், ஃபர்ஸ்ட் சர்வேயர்.
ஓகேவா அப்படின்றதையும் படிச்சிருப்போம். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ எங்கே சார் இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. இந்தியாவுக்கான என்ன சொல்லுது? இந்தியாவுக்கான ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதனுடைய இதுக்கு கீழே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தொல்லியல் பகுதிகள் அகழாய்வு செஞ்சது எல்லாமே இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு நிறைய வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கும். ஸோ தமிழ்நாடு நிறைய காலங்களாக வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் பண்ணி கடைசி என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட இதுலேருந்து 100 வருஷம் கழிச்சு 1961 1861 1961 கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, சரியா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ஆர்கியாலஜி, சரியா, TNSDA, அதாவது தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருப்பாங்க. சரியா. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? ஆப்வியஸ்லி சென்னையில் தான் இருக்கும். சரியா. ஓகே, அடுத்து குளியல் குளத்தை படிச்சோம் இல்லையா. அடுத்து பாருங்க தானிய களஞ்சியங்கள். தானிய களஞ்சியம் கிரானரிஸ் சொல்லக்கூடிய தானிய களஞ்சியங்கள். மக்கள் விவசாயம் செஞ்சுருப்பாங்க, நிறைய வந்து உணவு உற்பத்திகள் செஞ்சுருப்பாங்க. சரியா. அந்த உணவுப் பொருள்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து ஒரு இடத்துல கிடங்கு போடணும் இல்லையா. ஒரு குடோன்றதை உருவாக்கணும், ஒரு தானிய களஞ்சியம், ஒரு கிரானரின்றதை உருவாக்கணும். எதுக்கு? ஃபியூச்சர் தேவைக்காக. ஒரு மழைக்காலம் வரும், வேறு ஏதாவது ப்ராப்ளம்ன்றது இருக்கலாம், அப்போ மக்களுக்கு தேவையானதை உருவாக்கணும் இல்லையா. அதுக்காக தானிய களஞ்சியங்கள் மக்கள் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இதுவும் மொஹஞ்சதாரோ தான். ஓகேவா. ப்ரைம் பிளேஸ்ன்னு பார்க்கும்போது மொஹஞ்சதாரோ. இது இல்லாமல் தானிய களஞ்சியங்கள் ஹரப்பா காலகட்டத்தில் வேறு எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா ஹரப்பாவிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, முக்கியமாக ராகிகர்கி பகுதியிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த தானிய களஞ்சியம் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா, எங்கே அமைக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ராகிகர்கியில் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. இந்தியாவிலும் பார்க்கும்போது ராகிகர்கி. சரியா. ஏன்னா மொஹஞ்சதாரோ ஹரப்பாவும் தற்போது இந்தியாவில் கிடையாது. சரியா, பார்த்துக்கோங்க. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது மொஹஞ்சதாரோ தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து ஹரப்பாவிலையும் இருந்திருக்கு, ராகிகர்கிலையும் இருந்திருக்கு. சரியா. ஓகேவா. ஸோ இந்த தானிய களஞ்சியம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா அதனுடைய தரைப்பகுதி செங்கற்களை வச்சியும் மரப்பலகைகளை வச்சியும் பேஸ்மெண்ட்ன்றதை போட்டிருக்காங்க. அடுத்து இதில் உணவு தானியங்கள், சாப்பிட்ற முக்கியமான தானியங்கள் தானே அதிகமாக மேக்ஸிமம் சேகரித்து வச்சுருந்துருப்பாங்க, அது சேகரித்து வச்சுருக்காங்க. அந்த தானியங்கள்னு பார்க்கும்போது கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு, இது இல்லாமல் அவரை வகைகள், கொண்டைக்கடலை, இந்த மாதிரி பயிர்கள்லாம் மக்கள் பயிரிட்டிருக்காங்க. அதை சேமிச்சும் வச்சுருக்காங்க கிடங்குல, தானிய களஞ்சிய கிடங்குகளில். ஓகேவா. அடுத்து பாருங்க, இரு வரிசையாக தானிய களஞ்சியங்கள் இருந்திருக்கு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொஹஞ்சதாரோ எடுத்துட்டோம் அப்படின்னா இரு வரிசையாக அப்படின்னா அது 2 வரிசையாக தானிய களஞ்சியம். இங்கே ஒரு தானிய களஞ்சியம், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அதே போல் இந்த வரிசையா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி இருந்திருக்கு. சரியா. ஒவ்வொரு வரிசையிலையும் 6 தானிய களஞ்சியங்கள் பாருங்க, ஒவ்வொரு வரிசையிலையும் 6 தானிய களஞ்சியங்கள் இருந்திருக்கு. ஓகேவா. அப்போ 2 வரிசை தானிய களஞ்சியம்ன்றது இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இப்போ இந்த தானிய களஞ்சியத்தினுடைய நீள அகலம், இந்த தானிய களஞ்சியம் அப்போ எவ்வளோ பெருசு அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்காது, எக்ஸ்ட்ரா டேட்டா தான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வேணான்னு நீங்களே முடிவு பண்ணாலும் உங்களுடைய விருப்பம் தான். சரியா. ஸோ தானிய களஞ்சியத்தினுடைய நீள அகலம் கிட்டத்தட்ட 168 அடி நீளம். மொத்த தானிய களஞ்சியத்தினுடைய நீளமோ 168 அடி, நீளமோ 135 அடி, அகலமோ, உயரம் எவ்வளோனா 52 அடி. தானிய களஞ்சியம் ஒவ்வொரு தானிய களஞ்சியமும் 52 அடி உயரம் வரைக்கும் கட்டி அதுக்குள்ளே தான் தானியத்தை கொட்டி வச்சு பாதுகாத்துருக்காங்க. சரியா. ஸோ அந்த தானிய களஞ்சிய சுவர்கள் இருக்கு இல்லையா, அந்த தானிய களஞ்சிய சுவர்கள், அந்த சுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 அடி உயரம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அதனுடைய உயரம் 52 அடி. அந்த ஒவ்வொரு சுவரும் எவ்வளோ கனமாக இருக்குன்னா அதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னா 9 அடி. ஓகே. அப்படின்னா என்னது, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 6 ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இன்னும் 3 அடி அதிகம். சரியா. அப்படின்னா அந்த சிவருங்களை ஒவ்வொரு சிவத்தையும் கட்டிப்பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க. சரியா. அதே போல் 2 வரிசைன்னு பார்த்தோம் இல்லையா, 2 வரிசை 6 இருந்திருக்கும் இல்லையா. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருந்திருக்கும் அப்படின்னா 23 ஃபீட்டுன்றது தூரமாக இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த அளவு நம்ம படிக்கணுமா, இந்த சில செஷனில் நம்ம படிச்சு தான் ஆகணுமா அப்படின்னா இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ், ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம். ஸோ கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சு தான் ஆகணும், வழி இல்லை. ஓகேவா. அடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஹரப்பா சிவிலைசேஷன் பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இவங்களுடைய முக்கிய தொழில் என்னது, ஹரப்பா மக்களுடைய முக்கிய தொழில் வேளாண்மைன்றதை செஞ்சுருக்காங்க. சரியா. ஹரப்பா நாகரிக மக்களுடைய முக்கிய தொழில் வேளாண்மை. இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுது, விலங்குகள் வந்து பார்த்தோன்னா மேய்க்கிறது. ஓகேவா. இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து மேய்க்கிறது. அதே போல் கைவினை தொழில்கள். ஓகேவா. மீன் பிடித்தல், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க.
உழவுக்கு ஏற்கலைப்புகளை மக்கள் பயன்படுத்தினாங்களா? ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினாங்க. ஓகேவா? நிலம் உழுது விதைக்கப்பட்டது. இப்போ டிராக்டர் வச்சு ஓட்டுறோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லுது ஒரு 1990லையோ 80கள்லையோ இப்படிலாம் பார்த்தோன்னா என்னது அப்பயும் டிராக்டர் இருந்திருக்கானா நிறைய மக்கள் என்ன சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறது மாடுகளை வச்சு நம்ம உழுதுருக்கோம் இல்லையா? ஓகேவா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 2K கிட்ஸில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் இருக்குது, நிறைய கிராமங்கள் அது பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் ரொம்ப ரேராக இருந்திருக்கு. ஓகேவா? அப்போது நிலத்தை உழுது, ஓகேவா, மாடுகளை வச்சு ஏதோ வச்சு உழுது என்ன பண்ணியிருக்காங்க? விதைச்சிருக்காங்க. இதுக்கு சான்றுகள் இருக்கா? இருக்குது. அப்போ பாருங்கள், நிலம் உழுது விதைக்கப்பட்டதற்கான ஹரப்பா காலகட்டத்தை சேர்ந்த நிலங்கள் உழுது விதைக்கப்பட்டதற்கான சான்று எங்கே கிடைச்சிருக்குன்னா காளிபங்கன். கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? ஓகேவா? காளிபங்கன். ஓகேவா? அதே போல் இரட்டை சாகுபடி முறை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் அப்போவே இரட்டை சாகுபடி முறையை பின்பற்றி இருக்காங்க. அடுத்து பாசன முறைன்றது மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கிணறுகள் மூலயமா, கால்வாய்கள் மூலயமா நீர் பாய்ச்சறது. ஓகேவா? சிஸ்டம்ன்றது இருந்திருக்கு. அதே போல் ஒட்டகமும் எருமைகளும் விவசாயத்திற்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏறு ஓட்டணும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா? பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆடு மாடுகளை வளர்க்குறது. ஆடு மாடுகள் மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், ஆடு மாடுகள், எருமை, நாய், ஒட்டகம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வெள்ளரி ஆடு, செம்மறி ஆடு, கோழி, பன்றி, யானை, மான், முதலை, பூனை, மயில், வாத்து, கிளி, இது மாதிரி எல்லாத்தையும் மக்களுமே வந்து பார்த்தா டொமஸ்டிகேஷன் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி அதை பழக்கப்படுத்தியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹரப்பா மக்களுக்கு குதிரையை பற்றியும் இரும்பை பற்றியும் தெரியவே தெரியாது. அப்படின்னானது ஹரப்பா காலகட்டத்தை மக்களுக்கு, ஓகேவா, ஹார்ஸை பற்றியும், சரியா, ஹார்ஸை பற்றியும் அயன் பற்றியும் தெரியவே தெரியாது. அப்படி ஒன்று இருந்ததே தெரியாது. ஓகேவா? உலோக காலத்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் அவங்க பயன்படுத்தின உலோகம் காப்பர். முக்கியமாக அதுலேருந்து இருக்கிறது சரியா, அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா கம்பைனான பிரான்ஸ்ன்றதை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அயனை பற்றி அவங்களுக்கு எந்த யூஸும் தெரியாது. ஓகேவா? அதே போல் மக்களுக்கு எல்லாமே தெரியும், எருமை பற்றி தெரியும், யானை, இது எல்லாமே பார்த்துருப்பாங்க, நாய், பன்றி, அதுன்னு எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் குதிரைகள் ஒன்று ஹரப்பா மக்கள் பார்த்ததே கிடையாது. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மட்பாண்டங்கள். மக்கள் பயன்படுத்தின பாண்டங்கள், மண்ணால் செய்யப்பட்ட பாண்டங்கள். ஓகேவா? மட்பாண்டங்கள். இந்த மட்பாண்டங்கள் சுட்ட மட்பாண்டங்கள் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மட்பாண்டங்கள் என்னுடைய நிறம் என்னன்னா சிவப்பு கருப்பு நிற மட்பாண்டங்கள். ஓகேவா? இந்த மட்பாண்டம் சிவப்பு நிறத்தில் தான் பெரும்பாலும் மட்பாண்டம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதில் கருப்பு நிறத்தில் வந்து பார்த்தோன்னா அரச இலைகள் வடிவத்தில் டிசைன் பண்ணுறது, மீன் செதில்களை அதில் வரைஞ்சி வைக்கிறது, வடிவியல் கட்டம் போடுறது, வட்டம் போடுறது, இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வரைகிறது, அதாவது ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். அடுத்த தாவரங்களை, சின்ன சின்ன செடிகள், கொடிகள், இந்த மாதிரிலாம் வரைஞ்சி வைக்கிறது, விலங்குகளுடைய உருவத்தை வரைகிறது, கோடு போடுறது, இந்த மாதிரி கோடு போடுறது, இந்த மாதிரிலாம் அதில் டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து மக்கள் கோப்பைகளையும் உருவாக்கியிருக்காங்க. எஸ் வடிவ ஜாடிகள் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பானைகள், தட்டுங்க, கிண்ணங்க, இது எல்லாமே மண்ணிலே செஞ்சு மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? அடுத்து இதெல்லாம் எதன் மூலயமா இந்த மட்பாண்டங்கள், பானைகள் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சக்கரங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ குயவர்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தை பயன்படுத்தியும் குயவர்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த கடைசி விவசாய படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் சக்கரங்களை பயன்படுத்தி ஒரு பானை செய்கிறது, பொதுவாக ஒரு பாண்டங்களை செய்கிறத மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபைன், அவ்வளோதாம்மா. ஸோ கடைசியாக வந்து பார்த்தோன்னா இந்த கிளாஸோட கடைசியாக இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் ஸோ கைவினை கலைகள் மற்றும் அணிகலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்த மக்கள் மணிகள், அணிகலன்களாக பயன்படுத்தியிருக்காங்க. சங்கு வளையல்கள், உலோகத்தினால செஞ்ச வேலைப்பாடுகள், அதெல்லாம் மக்கள் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்த மக்கள் அப்போவே அவங்களுக்கு தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம், தந்தம், சங்கு, ஜாஸ்பர்னு சொல்லக்கூடிய ஒரு அரிதான கற்கள் இல்லையா, இதெல்லாம் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சிவப்பு மணிக்கற்கள்னு சொல்லக்கூடிய கர்னேலியன், அடுத்து படிகக்கல்கள், ஸ்டீடைட்னு சொல்லக்கூடிய நுரைக்கல். சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா சுடுமண். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டெரகோட்டா ஃபிகரின்ஸ்லாம் செஞ்சுருப்பாங்க, இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா? ஸோ சுடுமண், வைடூரியம், இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். சரியா? அந்த மக்கள் இதெல்லாம் அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க, அந்த ஒரு நாகரிக காலகட்டத்திலே. சரியா? ஓகேவா? ஸோ விலை உயர்ந்த கற்கள் இதெல்லாமே மக்கள் அணிகலன்களாக பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, கர்னீலியன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சிவப்பு மணிக்கல். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸ்டீடைட் அப்படின்னா நுரைக்கல், கிறிஸ்டல் அப்படின்னா படிகக்கல். ஓகேவா? சேர்ட் அப்படின்னா ஒரு வகையான சிலிக்காக்கல், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். சரியா? ஏதாவது வந்து கட் பண்ணுறதுக்கோ, வெட்டுறதுக்கோ, இல்லை ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஷைன் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. படிவு பாறையிலேருந்து கிடைத்த ஒரு வகைக்கல் தான் செர்ட்டு. ஓகேவா?
ஓகேவா. அடுத்து வணிகம்லாம் செஞ்சுருப்பாங்க. முக்கியமாக மெசபடோமியாவுடன் ஹரப்பா நாகரிக மக்கள் அதிகமான அந்த நாகரிகத்தோடு வணிகம்ன்றதை செஞ்சுருந்துருக்காங்க. சரியா. ட்ரேட் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. சரியா. ஓகேவா. அடுத்து கடைசியாக இந்த வீடியோடைய கடைசியாக ஹரப்பா நாகரிக காலகட்டத்தை சேர்ந்த முக்கியமான உற்பத்தி மையங்கள். ஒரு சில பொருட்கள் இந்த இடத்துல அதிகமான உற்பத்தியாக கிடைச்சிருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க, மக்கள் இந்த இடத்துல அதிகமாக அதை உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. ப்ரொடக்ஷன்றது இங்கே தான் இருந்திருக்கும். என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் சங்கு அதிகமாக வேணுமா, ஹரப்பா காலகட்டத்தில் மக்கள் எங்கே அதிகமாக போயிருப்பாங்க அப்படின்னா, சங்கு வேணுமா எங்கே போயிருப்பாங்கன்னா நாகேஸ்வர், பாலகோட் இந்த பகுதிக்கு போனீங்கன்னா அதிகமான சங்கு சார்ந்த பொருட்கள் மக்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும் அந்த ஹரப்பா மக்களுக்கு. ஓகேவா. வைடூரியம் வேணுமா ஷார்டுகைக்கு, ஆப்கானிஸ்தானில் ஷார்டுகைக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. கர்னிலியன் போன்ற சிவப்புமணி கற்கள்லாம் வேணுமா என்ன பண்ணியிருப்பாங்க, லோத்தலுக்கு போயிட்டு வாங்கி வந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்து ஸ்டீடைட், நுரைக்கல்னு சொல்லக்கூடிய ஸ்டீடைட் வேணுமா, ராஜஸ்தானுடைய தெற்கு ராஜஸ்தானுக்கு போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா. அடுத்து செம்பு வேணுமா, ராஜஸ்தான். சரியா. ராஜஸ்தான் ஓமன் பகுதியில் அதிகமான செம்புன்றது கிடைச்சிருக்கும், வெண்கல பொருட்கள் கிடைச்சிருக்கும். சரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் அவங்களுடைய உற்பத்தி மையங்களாக இருந்திருக்கு. ஓகேவா. இப்போ எந்தெந்த பொருள் எந்தெந்த பகுதியில் அதிகமாக உற்பத்தி கிடைச்சிருக்கு, மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா. அவ்வளோதாம்மா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி மக்கள். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம், அந்த ஒரு நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அவருடைய வாழ்க்கை முறை அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இதோடைய அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலைன்றது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரியா. ஓகேவா. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறது அப்படி தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அழகாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ண முடியாதவங்க பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க நான் திரும்ப சொல்லியிருப்பேன். சரியா. என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணி பே பண்ணி அந்த பிடிஎஃப்ன்றதை வாங்கிக்கோங்க, பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க. சரியா. ஸோ ஓகேம்மா, இதனுடைய அடுத்த வீடியோ அடுத்த ஒரு பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.